சைபர் கிரிமினல்கள் மோசடி பணத்தை பெற உதவியாக இருந்த 4.5 லட்சம் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் பொதுத்துறை வங்கிகளில் தொடங்கப்பட்டதாகும். எங்கும் டிஜிட்டல், எதிலும் டிஜிட்டல் என்றாகிவிட்ட இன்றைய உலகில் அது தொடர்பான சைபர் மோசடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாட்டில் அல்லது உலகின் எங்கோ ஒரு மூலையில் இருந்தபடியே சைபர் கிரிமினல்கள் தங்களது மோசடி வலையில் விழும் நபர்களிடம் இருந்து பணத்தை எளிதாக கறந்து விடுகின்றனர். அதற்கு அவர்களுக்கு உதவியாக இருப்பது வங்கிக் கணக்குகள்தான். தனிப்பட்ட நபர்களுக்கு பண ஆசை காட்டி அவர்களது பெயரில் வங்கிக் கணக்கை துவங்கி அதை சைபர் மோசடி கும்பல்கள் பயன்படுத்தி வருகின்றன. அதே நேரத்தில் அப்பாவி மக்களின் வங்கி விவரங்களை திருடி அவர்களுக்கு தெரியாமலேயே பொதுத்துறை வங்கிகளில் கணக்கு துவங்கி அதன் மூலம் சைபர் கிரிமினல்கள் பணம் பெறுவதும் தெரிய வந்துள்ளது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் நொடி பொழுதில் பல வங்கிக் கணக்குகளுக்கு மோசடி பணம் கைமாறுவதால் அவற்றை முடக்குவதோ அல்லது கைப்பற்றுவதோ சைபர் கிரைம் போலீசாருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் சைபர் கிரிமினல்களுக்கு பொதுத்துறை வங்கிகளில் உள்ள 4.5 லட்சம் கணக்குகள் மூலம் பணம் சென்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அந்த கணக்குகளை ஒன்றிய அரசு முடக்கி உள்ளது. அவற்றில் அதிகபட்சமாக SBI வங்கியில் 40,000 கணக்குகளும், பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 10,000, கனரா வங்கியில் 7,000, கோட்டக் மஹிந்திரா வங்கியில் 6,000 மற்றும் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கியில் 5,000 கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் சார்பில் உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வங்கியின் குறைபாடு குறித்து பிரதமர் அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டம் ஒன்றில் இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. மோசடி செய்பவர்கள் இப்போதெல்லாம் காசோலைகள், ATMகள் மற்றும் டிஜிட்டல் முறையில் மற்றொரு நபரின் KYC ஆவணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மியூல் அக்கவுண்ட்களிலிருந்து பணத்தை பெறுவதாக அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசோலைகள், டிஜிட்டல் மற்றும் ATMயிலிருந்து பணம் எடுப்பதற்கு மோசடி செய்பவர்கள் இப்போதெல்லாம் 3 முறைகளை பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது. ஜனவரி 2023 முதல் தேசிய சைபர் கிரைம் அறிக்கை போர்ட்டலில் சுமார் 1 லட்சம் சைபர் மோசடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 17,000 கோடி ரொக்கம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மியூல் வங்கிக் கணக்கு துவங்குவதில் உள்ள ஓட்டைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள காவல்துறையினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போலி கணக்குகளை துவங்குவதில் வங்கி மேலாளர்கள், அதிகாரிகளின் பங்கு குறித்தும் விசாரிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவை துறை அதிகாரிகளும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் அலுவலக அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.